சிங்கர் ஸ்ரீனிவாஸ் அவர்கள் சபேசனுக்கு சூட்கேஸ் ஒண்ணு அனுப்பியிருக்காரு அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில தெரிய வந்திருக்கு. அதில என்ன இருந்திருக்கு, என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமப நிகழ்ச்சி முடிஞ்சு கிட்டத்தட்ட 1 வாரம் ஆகப்போகுது. ஆனா இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா, ரசிகர்கள் மத்தியில அந்த ஷோ பத்தின டாக்ஸ் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கு. அதற்கு மிக முக்கிய காரணம் சபேசன் அவர்கள் அந்த ஒரு சீசன்ல ஃபர்ஸ்ட் வரணும்னு நெனச்சோம். ஆனா அவரு வரல. இந்த ஒரு தாட் நமக்கு மட்டும் கிடையாது. அங்க நடுவரா இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசன் அவர்களுக்குமே இந்த ஒரு விஷயம் தோணியிருக்கு. அதனால தான் சரிகமப முடிஞ்சதுக்கு அப்புறமும் சபேசனுக்கு அவரு வாழ்த்து மடல் ஒண்ணு அனுப்பியிருக்காரு. சூட்கேஸ்ல வச்சு அனுப்பியிருக்காரு. அந்த ஒரு சூட்கேஸ்ல என்ன இருந்திருக்கு அப்படின்னா, சபேசனுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஷர்ட்கள் ஒரு 3 ஷர்ட் வந்து இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு பொக்கே இருந்திருக்கு. அதோட சேர்த்து ஒரு கடிதம் ஒண்ணு இருந்திருக்கு. அந்த ஒரு கடிதத்துல ஸ்ரீனிவாஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அன்புள்ள சபேசன் அவர்களுக்கு இந்த ஒரு சீசன்ல ஒரு ப்ராமினன்ட்டான கண்டஸ்டன்ட் அப்படின்னா அது நீங்க தான். ஏன்னா, நீங்க எங்கிருந்தோ வந்து இந்த நாட்டுல வந்து பாடி அந்த மக்கள் மனச வின் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அசாதாரணமான விஷயம். அத வந்து நீங்க ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்கீங்க. நீங்க பாடுன ஒவ்வொரு பாட்டுமே அந்த பாட்டோட பெஸ்ட் வெர்ஷன் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பா இந்த சீசன்ல நீங்க ஃபர்ஸ்ட் வருவீங்கன்னு எல்லாருமே நெனச்சோம். ஆனா அத தாண்டி ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கு. பரவால்ல போகட்டும். ஆனா இத தாண்டிய மிகப்பெரிய ஒரு ஃபியூச்சர் உங்களுக்கு காத்திருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. கண்டிப்பா நீங்க ஃபியூச்சர்ல மிகப்பெரிய ஒரு பிளேபேக் சிங்கரா ஆவீங்க. உங்களுக்கு அதுக்கான எல்லா பொட்டன்ஷியலுமே இருக்கு. என் சைட்லயுமே அது ரிலேட்டடா யாராவது கேட்டாங்கன்னா, உங்கள நான் சஜெஸ்ட் பண்றேன். தொடர்ந்து நீங்க முயற்சிய கைவிடாம பாடிக்கிட்டே இருங்க. எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு எல்லாத்தையுமே கூடிய சீக்கிரம் தருவாரு. அதற்கான எல்லா தகுதியுமே உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிற மாரி அந்த ஒரு கடிதத்தில அவரு எழுதியிருந்திருக்காரு. இந்த மாதிரியான ஒரு ரெஸ்பான்ஸ அதுவும் இவ்ளோ பெரிய ஒரு சிங்கர் கிட்ட இருந்து கிடைக்கும் அப்படின்னு கண்டிப்பா சபேசன் எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. இத படிச்ச உடனேயே ரொம்பவே எமோஷனல் ஆகியிருக்காராமா. இந்த நியூஸ் தான் இப்ப சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்க்கிட்டு இருக்கு. இந்த ஒரு நியூஸ் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன? கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, ஜனநாயகன் படத்துல விஜய் சாருக்கும், புரொடியூசருக்கும் பண பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் தான் இப்ப சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்க்கிட்டு இருக்கு. இந்த ஒரு விஷயம் குறித்து புரொடியூசர் தரப்புல இருந்து சமீபத்துல அறிக்கை ஒண்ணு வெளியாயிருக்கு. ஜனநாயகன் படம் விஜய் சாரோட கடைசி படம் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். வினோத் அவர்கள் தான் எடுத்திருக்காரு. இந்த படத்துல ஏகப்பட்ட ஸ்டார்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறதும் நமக்கு நல்லா தெரியும். இந்த ஒரு நிலையில சமீபத்துல ஜனநாயகன் படத்தோட புரொடியூசருக்கும் விஜய் சாருக்கும் சம்பளத்துல பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. அதே மாரி கணக்கு வழக்குல பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாரி தகவல் வெளியாகி இருந்துச்சு. ஆனா இது முழுக்க முழுக்க ஃபேக் நியூஸ் தானாமா. அப்படி எந்த ஒரு விஷயமே நடக்க கிடையாதாமா. விஜய் சாரோட கடைசி படம் இதுல எந்த சிக்கலாவது இருக்குமா? கண்டிப்பா அதுக்கு வாய்ப்பே கிடையாது. விஜய் சார் கேட்ட சம்பளத்த நாங்க குடுத்துட்டோம். அதே மாரி படத்தோட தியேட்டர் உரிமம் மட்டும் கிட்டத்தட்ட 110 கோடிக்கு எங்களுக்கு வியாபாரம் ஆகியிருக்கு. இது மிகப்பெரிய ஒரு விஷயம். இந்த மாதிரி இருக்கும்போது நாங்க எதற்கு ஃபைட் பண்ண போறோம்? அது முழுக்க முழுக்க ஃபேக் நியூஸ். யாருமே நம்பாதீங்க அப்படிங்கிற மாரி படக்குழு தரப்பிலேருந்து வந்திருக்கு. இந்த ஒரு விஷயமும் இப்ப ரொம்ப வைரலா போய்க்கிட்டு இருக்கு. அடுத்த வருஷம் உங்களுக்கு ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது.